ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரொம்ப நாளாச்சு நம்ம விளாக் போட்டு. நம்ம விளாகில் என்னென்னா, நம்ம ஒரு வாரம் இருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த ட்ராவலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புண்ணு வந்ததுங்க. அது என்னென்னா ரொம்ப நாள் ஆறாமல் காலிலே அப்படியே வலிச்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க ஊசி போட்டால் சரியாகுது, அப்புறம் திருப்பியும் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் என்னென்னு போய் பார்க்க போனால், ஒரு சுகர் டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்க போனால் அது சுகர் புண்ணுன்ட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அதை கட் பண்ணி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதனால் அதை போய் கட் பண்ணி சவிதா ஹாஸ்பிட்டல், அதாவது நான் ஒரு சீஃப் டாக்டர் தான் போய் பார்க்க போனேன். அவர் ஒர்க் பண்ணுறது சவிதா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த சார் சொல்லி நாங்கள் அங்கே போனோம். அங்கே போன பிறகு பார்த்தா டக்கு 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 டக்குன்னு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன மறுநாளே எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. சின்னதான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனாலும் எனக்கு ரொம்ப பெயினாக தான் இருக்குது. என்னமோ வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான். எல்லோரும் எனக்காக கடவுளை வேண்டிக்கிங்க, நல்லபடியாக குணமாகி வரணும்னு. ஏன்னா என்னோடய வேண்டுதல் இந்த முருகன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நல்லபடியாக குணமாகி வரணும்னு. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னோடய உடம்பு சரியாகிட்டு தான் வருது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ தூரம் என்னை காப்பாற்றின கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி. செலவும் அவ்வளோ ஆகலைங்க, நான் கம்மியாக தான் ஆச்சு. ஓகேங்க, இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.